திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் அருள்மிகு செங்கமலத்தாயாருக்கு ஆடிப்பூர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று காலை துவங்கியது. தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற வைணவ கோவில்களில் ஒன்றாக மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் செங்கமலத்தாயார் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். செங்கமலத்தாயாருக்கு மணவாள மாமுனிகள் ஆடிப்புற பிரம்மோற்சவத்தை துவக்கி நடத்தியதாக கோவில் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரை போல எங்கும் ஆடி மாதத்தில் 10 தினங்கள் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது சிறப்பாகும். ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் துவக்கமாக இன்று தாயார் சன்னதியின் முன்பு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பூரண கலசங்கள் வைத்து தீட்சிதர்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தினார்கள். தீப ஆராதனைக்கு பிறகு வேத மந்திரங்கள் முழங்க சிம்மம் வரையப்பட்ட கொடிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டது. சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிழா நடைபெறுவது அறிவிக்கப்பட்டு புனித கொடிமரத்தில் சிம்மம் சின்னம் வரையப்பட்ட கொடியினை தீட்சிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் கருடா இளவரசன், கோவில் நிர்வாக அலுவலர் மாதவன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செங்கமலத்தாயாரையும் ராஜகோபால சுவாமியையும் தரிசனம் செய்தனர். யானை செங்கமலம் கொடியேற்றத்தின் போது தாயாரையும் கொடிமரத்தையும் வணங்கி வழிபட்டது. சனிக்கிழமை முதல் ஒவ்வொரு தினமும் இரவு சுவாமி வீதி உலா நடத்தப்பட உள்ளது. ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று மதியம் 3 மணி அளவில் துவங்கி நடைபெற உள்ளது.